வெல்கம் பேக் guys. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட லாவாவோட புது லாவா யுவா 4 ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இருக்கு. போன வீடியோவில் நம்ம வந்து லாவா பிளேஸ் 3 5G பற்றி வந்து பார்த்துருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து லாவா யுவா 4 பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாவாவோட ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் பாக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த பாக்ஸ் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஹோம் சர்வீஸ்னு ஒரு கார்டு மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த லாவாவோட ஹோம் சர்வீஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு இந்த கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அண்ட் பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே லாவான்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து திரும்பியுமே ஃப்ரீ ஹோம் சர்வீஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோனோட பிக்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரௌட்லி இந்தியன் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ சூப்பர். அண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து இருக்கு. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அப்புறம் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. இதை எடுத்து இப்போதைக்கு ஓரமாக வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் சார்ஜர், சிம் இஜெக்டர் டூல், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது, நார்மல் சார்ஜர் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 volts 2 amps, அதாவது 10 watts வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து சப்போர்ட் பண்ணும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவர் வந்து பீல் பண்ணிப்போம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர். இந்த கலரில் பார்க்க ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கு. அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணேன்னா, இங்கே நமக்கு வந்து அந்த ஃப்ரீ ஹோம் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இந்தியன் லாங்குவேஜஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ். மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ் கரூரில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா, உங்களுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிற மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கரூரில் இவங்ககிட்ட மட்டும்தான் வந்து ஐக்யூவோட ஃபோன்ஸ், நத்திங்கோட ஃபோன்ஸ் அண்ட் இன்ஃபினிக்ஸ், மோட்டோ அந்த மாதிரி ஆன்லைனில் மட்டும் கிடைக்கிற மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குது. ஸோ ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி தராங்க. இது போக உங்ககிட்ட வந்து நிறையா ஸ்மார்ட் கேஜெட்ஸுமே வந்து இருக்குது, எல்இடி ப்ரொஜெக்டர் மாதிரி. அண்ட் மொபைல் பேக் சைடில் ஒட்டுற ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறையா டைப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேஜெட்டோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணியாச்சு. வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் பேனலாக இருக்கட்டும் அண்ட் சைட் ஃப்ரேமாக இருக்கட்டும். அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த கம்ப்ளைண்ட்டுமே நம்ம வந்து சொல்ல முடியாது, நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8.5 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா 200 grams வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில் நமக்கு வந்து கீழே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 2 சிம் அண்ட் மைக்ரோ எஸ்டி கார்டு சைமல்டேனியஸாக வந்து யூஸ் பண்ணலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து இருக்குது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்து அன்லாக் ஆச்சு, அதுலலாம் இந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் இவங்க பாக்ஸில் கொடுத்துருக்க கேஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் வந்து இருக்குது. ஒரு கலர்னு வரையில இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.56 inch ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில இதில் பார்த்தீங்கன்னா HD+ வந்து இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து 90 Hz சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். நான் அதை வந்து காமிக்கிறேன். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து டைனமிக்கில் வந்து இருக்கும். உங்களுக்கு 490 or 60 Hz வேணும்னாலுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பரவாயில்ல, 7000 ரூபா ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 90 Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு கம்பெனி இன்னுமே வந்து 80,000 rupees ஃபோனில் இன்னும் 60 Hz தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த ஃபோனில் நமக்கு வந்து டியூ ட்ராப் நாட்ச் கொடுக்காம நமக்கு வந்து பஞ்சுவல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபோன்ஸில் வந்து டியூ ட்ராப் நாட்ச் வந்து இருக்கும். ஆனால் பரவாயில்ல, இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் டிஸ்பிளே வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல நம்ம வந்து டிஸ்பிளே வைஸ் இந்த ஃபோனில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து பண்ண முடியாது. அடுத்து ப்ராசர்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 12 nanometerல பில்ட் பண்ண Unisoc T606 ப்ராசர் தான் வந்து இருக்கு. ஓகே, Unisoc T606மே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்ட்ரி லெவல் ப்ராசர் தான். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து பண்ண முடியாது. ஒரு ரேம்னு வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து 4GB ரேமில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக
4GB எக்ஸ்டெண்டட் ரேம்க்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்கு. அண்ட் ஸ்டோரேஜ் வரையில இதில் வந்து 2 வேரியன்ட் வந்து செல் பண்றாங்க, 64GB அண்ட் 128GB. அப்புறம் பேட்டரின்னு வரையில இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் 10 வாட் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, முன்னாடியே பார்த்த மாதிரி. நெக்ஸ்ட் கேமராஸ்ன்னு வரையில இதில் பார்த்தீங்கன்னா 50 MP பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற 2 கேமராவும் பார்த்தீங்கன்னா சும்மா டம்மி கேமராஸ் தான். அண்ட் செல்ஃபி கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல நமக்கு வந்து 50 MP பிரைமரி கேமரா கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். சரி, ஓகே, இப்போ இதில் என்னென்ன கேமரா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட் மோட் இருக்கு, வீடியோ இருக்கு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் 1080p 30 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்கு, போர்ட்ரேட் இருக்கு. மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்கு, பனாரோமா, டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன், ஆடியோ நோட், இன்டெலிஜென்ஸ் ஸ்கேனிங், அப்புறம் வந்து UHD, அப்புறம் டூயல் வியூ, அப்புறம் டாக்குமெண்ட் கரெக்ஷன். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோரில் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு வரையில இந்த ஃபோனோட ரொம்ப பெரிய ஹைலைட்னா அஃப்கோர்ஸ் இதில் கொடுத்துருக்க க்ளீனான ஓஎஸ் தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித ப்ளோட்வேர்ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்கல. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாவாவோட டைலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதில் பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங்கான ஆப்ஷனுமே வந்து இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 தான் வந்து இருக்கும். ஸோ அதை நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14 தான் வந்து இருக்குது. ஸோ லாவா மட்டும் கரெக்ட் டைமில் நமக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாஃப்ட்வேர் இந்த ஃபோனில் தான் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ப்ரைஸிங்னு வரையில இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 699, அதாவது 7000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7000 rupeesக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்ல ஃபோன் வந்து சொல்லலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்தவித டியூ ட்ராப் நாச்சோ அது இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 50 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல இருந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.